முடியல. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், ஏன் ஜோதிடர்லாம் வீட்லயே உட்காந்து ஜாதகம் சொல்றாங்க மட்டும் புரிஞ்சிச்சு. நான் கத்துக்கிட்டதுல அது குறிச்சு என்னாச்சு, கிளிக் ஆச்சு. ஆனா எனக்கு 24x7 24 மணி நேரம் உழைக்கணும்னா ஜெயிக்கணும். நான் என்ன ஆகணும், ஜெயிக்கணும். ஏன்னா நம்ம லைஃப் வந்து நம்ம தீபாவளி பொங்கல் எல்லாமே வெயிட் பண்ணப்பா, நான் சந்தோஷம் வரேன் அதுக்கப்புறம் கொண்டாடிக்கலாம் வெயிட் பண்ணாது. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கணும், உள்ள போய் ஜாயிண்ட் ஆகிக்கணும். உண்மை தானே, அதான் உண்மை. ஆனா அந்த மாதிரி நான் என்னால இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியல, அந்த ஸ்டெட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் டோட்டலாக விட்டுட்டு வெளியே வந்து வேற ஏதாவது. ஆனா அந்த ஜோதிடர் நல்ல ஜோதிடர். நான் போய் பார்க்கும்போது வந்ததுக்காக அவர் 4 வாரம் சொன்னார், பையனுக்கு 7 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னும் சொந்த தொழில் செய்யக்கூடாது, அடிமை தொழில் ஒரே வருது. ஆனா படிச்சதுனால எந்த தொழிலை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்ற ஒரு அறிவு என்ன ஆயிடுச்சு எனக்கு. ஒருவேளை கடவுள் அதுக்காக தான் அங்க அனுப்புனாரோன்றதை எனக்கு இப்ப யோசிச்சு பார்க்கறேன் நான். ஏன்னா அப்பதான் யோசிச்சோம், ஓகே ரைட்டு பரவாயில்ல அப்படின்னு வெளியே வந்தோம். வெளியே வந்து சின்ன பட்ஜெட்ல ஏதாவது தொழில் தொடங்க முடியுமா தேடினேன். ஏன்னா 5 லட்ச ரூபாய்க்கு மேல கடன் அதிகமாயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ மேக்சிமம் சின்ன பட்ஜெட் அப்படின்னா நீ ஒரு பெட்டிக்கடை வைக்கணும்னால 1 லட்ச ரூபாய் வேணும். உண்மை தானே? ஹலோ, வேணுமா? ஆனா ஒரு 10,000 15,000 முதலீட்டுல ஏதாவது தொழில் கிடைக்குமா தேடினேன். என்ன காரணம், உள்ளூர்ல இருக்க கந்துக்காரமா அவ்வளவுதான் கொடுக்குது. 10,000 ரூபாய்க்கு என்ன பண்றாங்க, கிடைக்க மாட்டேது. அதனால அதுல ஏதாவது தொழில் கிடைக்குமா என்ன பண்ணியாச்சு தேடுனா வேற எதுவுமே கிடைக்கல. ஆனா அப்பதான் சொன்னாங்க, ஒரு தள்ளுவண்டி வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஒரு சின்னதா ஒரு தள்ளுவண்டி வாங்கிட்டு அதை டிஃபன் கடை மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம் அப்படின்னு. ஒரு 15,000 முதலீட்டுல ஒரு தள்ளுவண்டியை வாங்கி ஒரு சில்லி கடை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சிக்கன் சில்லின்னு சொல்லிட்டு ஒரு சில்லி கடை என்ன பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் அந்த ரிம்மு கூட ரெடி பண்ண முடியாம நாமக்கல்ல ஒரு காயிலங்களை ஏறி இறங்கி இந்த ரிம்மெல்லாம் 8 ரேட்டுக்கு போட்டு என்ன பண்ணியாச்சு வாங்கி வச்சாச்சு. காலையில கோழி பண்ண, ஈவினிங் நான் சில்லி கடை. மேக்ஸிமம் ஒரு 8 மணிக்கு கோழி பண்ணி போயிடுவோம். 5 மணிக்கு வரும்போதே கறியெல்லாம் எடுத்துட்டு வந்து கலந்து எடுத்துட்டு போனா நைட்டு 10 மணி 11 மணி அவங்க வீட்டுக்கு வருது. யோசிச்சு பாருங்க, 8 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் என்ன பண்ணுவோம், நின்றுகிட்டே செய்யற வேலை. டோட்டலா வந்து வீட்டில் படுத்தா எங்க கிடக்குறோன்னே தெரியாது. அந்த அளவுக்கு என்ன பண்ணியாச்சு, பிளான் பண்ணியாச்சு. அதே டைம்ல தான் என்னோட பிரதர் வந்து இந்த வாய்ப்பை கொண்டு கொடுக்குறாரு, பாரு சூப்பரான பிசினஸ் வந்தாலும் லட்சக்கணக்காக சம்பாதிக்கலாம் அப்படின்னு. நான் வீட்டுக்கு போறதே 11 மணிக்கு மேல. இந்த பிசினஸ் பண்றதுக்கான எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஜாதகக்காரர் 7 சனின்னு சொல்லிட்டாரு. பணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கையில சுத்தமா பணம் இல்லை, கடன் தான் 5 லட்ச ரூபாய்க்கு மேல கடன் இருக்கு. டைம்னு எடுத்துக்கிட்டா சுத்தமா டைம் இல்லை. ஏன்னா 8 மணில நைட்டு 11 மணி வரைக்கும் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். எதுக்குமே ஃபிட் ஆகாத ஒரு நபரா இருந்தேன் நான், ஓகேவா? ஆனா அந்த மாதிரி டைம்ல தான் அவர் என்ன இதை சொல்லும் போது நான் அவ்வளவு சீக்கிரம் கேட்டுக்கலைங்க. ஏன்னா அவர் அதிகம் படிக்கல, +2 தான். நான் என்ன யோசிச்சேன்னா, இதெல்லாம் வந்து படிக்காதவங்க செய்யக்கூடிய விளையாட்டுக்கு இது போய் நம்மளால எப்படி பண்ண முடியும், இதெல்லாம் வந்து நம்ம தூக்கிட்டு ஓட முடியாது, நமக்கு தான் போஸ்டிங் என்னைக்கா இருந்தாலும் வந்துருப்பேன்னு சொல்லி என்ன பண்ணியாச்சு அசால்ட்டா விட்டுட்டேன். ஆனா ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா அவர் வேறு +2 தான். அவரு கோடி பண்ணதை வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தா நல்லா இன்பண்ணி சூப் போட்டுட்டு வாத்தியார் மாதிரி வந்து நிற்கிறார் கடைக்கிட்ட, சில்லி கடைக்கிட்ட. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். நான் MA BEd அங்க பனியன் நிற்கையோட இந்த சூட்டோட என்ன பண்ண முடியாது, இந்த சூட்டோட சில்லி கடை நிற்க முடியுமா? ஒரு பயம் வரமாட்டான். உங்களுக்கு ஏதோ 1000 தோணுக்கு எண்ணெய் மூஞ்சில ஊத்திட்டா வருவாங்களா யாராவது? அங்க இருக்க ட்ரெஸ் கூட என்ன பனியன் லிங்கியோட என்ன பண்ணிட்டு இருக்கோம். அங்கதான் என்னாச்சு, கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் புகச்சல் வந்துச்சு. அட பாவி, நான் இவ்வளவு படிச்சு முடிச்சு இப்படி நின்றுட்டு இருக்கேன், இவரே என்னடா திடீர்னு +2 முடிச்சு இவரே வாத்தியார் மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு. ஆனா என்ன பண்ணிட்டு நிறைய காண்டபடியே பார்த்து திட்டிட்டு வரைய சில்லி அப்படியே போயிட்டு தயவு செஞ்சு கரெக்டா என்ன பண்ணாத, பிசினஸ் மட்டும் இந்த பக்கம் வந்துடாதுன்னு சொல்லி திட்டி இருக்கேன். அதனால அந்த இமேஜை விட்டு கொடுக்க முடியாது இல்லையா. சரி நீ சொல்ற, அதனால வரேன், ஒரே ஒரு தடவை வரேன், அதுக்கப்புறம் என்ன கூடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணோம். கரூர்ல NTS பேலஸ் ஒரு ஹால்ல இதை உட்கார்ந்து கேட்க விடல. கடைசியா நீங்க அந்த சார் நின்றுட்டு பாக்குற மாதிரி அப்படி நின்றுட்டு பார்த்த நபர் நான். அப்புறம் புரிஞ்சது வந்திருக்க இடம் எப்பேற்பட்ட இடம், இந்த கம்பெனி எப்பேற்பட்ட கம்பெனி, ப்ராடக்ட் எந்த அளவுக்கு இருக்கு, இதெல்லாம் என்னாச்சு நல்லா இருக்கு புரிஞ்சுது. நான் சொன்ன மாதிரி நான் நினைச்ச மாதிரி என் சொந்த பந்தம் முன்னாடி கண்டிப்பா மேல வாழ்ந்தாலும் புரிஞ்சுது. அப்ப எடுத்து ஒரு முடிவு, நல்லா பரவாயில்ல பிசினஸ் பெரிய அளவு ரன் பண்ணி என்ன பண்ணியாச்சு, ஒரு நல்ல வீடு காரு எல்லாம் வாங்கியாச்சு. திடீர்னு பார்த்தா தம்பி நாமக்கல் வந்துருச்சு எந்திரிச்சுன்னுட்டாங்க. அப்பதான் தெரியுது கனவுன்னு. ஏன்னா ப்ரோக்ராம கேட்டுட்டு வரும்போதே பெரிய அப்படி டெனாயிட்டேன். இதை கேட்கும் போது நிறைய பேருக்கு அப்படிதான் தோணிருக்கும், அதான் பரவாயில்ல இவ்வளோ வந்துருச்சு, எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா வீட்டுல போய் கேட்டா ஏற்கனவே இதெல்லாம் 1990லயே பார்த்தாச்சு, நம்ம சொந்தக்காரங்க இப்படிதான் ஒரு கம்பெனியில போய் பேசினாங்க, இப்படிதான் இருக்கும், இதெல்லாம் ஆகவே யாராவது ஒருத்தர் வாயில கூட சூப்பர் கார்டு வாயில ஒருத்தர் வாயில கூட வரல.
எனக்கு என்னன்னா நம்ம மேக்ஸிமம் நமக்கு வந்து தூக்கி விடுறதுக்கு மேல யாருமே இல்லை, நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே கிடையாது. அதனால இதுலதான் நம்ம லைஃப் செட்டில் ஆகும் தெரிஞ்சிச்சு. அப்படி ஒரு மைண்ட்ல வந்துட்டு திடீர்னு பார்த்தா இதுல வந்து இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய கம்பெனி இப்படிதான் வருது இப்படிதான் போகுது அப்படின்னு சொல்லும்போது என்னால என் மனசு ஏற்றுக்க முடியல. நான் மற்றவங்க மாதிரி என்ன பண்ணல, ஓ இதுவும் அது மாதிரி தான் இருக்கும்னு கடந்து போகல. நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்கினோம்னா நம்ம என்ன பண்றோம், சாயம் போகுதா அழு கிளியுமா பாக்குறோம்ல, நல்ல துணியா காட்டனா செக் பண்றோமா இல்லையா. ஒரு ட்ரெஸ்ஸுக்கே அந்த மாதிரினா இது நம்ம லைஃப். அப்போ நான் என்ன பண்ணேன், இதை பத்தி ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சேன், இதை பத்தி படிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் தெரிஞ்சது 2016 இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. மேக்சிமம் இன்னைக்கு இருக்கக்கூடிய துறை, இன்னைக்கு மற்ற எந்த தொழில்துறையா இருந்தாலும் 2 மடங்கு வளர்றதே பெரிய விஷயமா இருக்க இடத்துல கிட்டத்தட்ட 9 மடங்கு வளரக்கூடிய ஒரு துறை இருக்குன்னா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். என்ன பண்ணிருக்காங்க, இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர்ல மத்திய அரசாங்கம் புள்ளி விவரத்தோட கொடுத்திருக்காங்க. யாருங்க, யாரு கொடுத்திருக்கிறது, யாரு, மத்திய அரசாங்கம். தூங்கிட்டீங்களா முடிச்சிருக்கீங்களான்னு பார்த்தேன், எல்லாம் முடிச்சுதான் இருக்கீங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு, ஏன்னா 2016 இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட டர்ன்ஓவர், ஒரு வருஷத்தோட ஒரு டர்ன்ஓவர்ன்றது வெறும் 7,500 கோடி. ஆனா 2025 ஒரு காலகட்டம் வரும்போது கிட்டத்தட்ட 64,500 கோடிக்கு மேல என்ன ஆகும் போகுது, வளரக்கூடிய ஒரு துறைன்றது என்ன பண்ணுது சென்ட்ரல் கவர்மெண்டே போட்டிருக்காங்க. அதுல நார்த்ல எவ்வளவு நடக்கும், சவுத்துல எவ்வளவு நடக்கும் அப்படின்னு அக்யூரேட்டான புள்ளி விவரத்தோட இருக்கு. அப்ப யோசிச்ச ஒரே விஷயம், ஓகே துறை நல்ல துறை தான். நிறைய பேர் தெரியாத கம்பெனி என்ன பண்ணியாச்சு, நல்ல கம்பெனியான சூஸ் பண்ணாம என்ன பண்ணிட்டாங்க, உள்ள போய் இறங்குனதுனால கண்டிப்பா நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கும்ன்றது அப்ப புரிஞ்சிருக்கு. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, எனக்கு வேலை கிடையாது, நான் ஒரு வேலையை தேடிக்கிட்டு இருக்கேன். அப்போ நல்ல கம்பெனி தேடும் போது அந்த நியூஸ் பேப்பர் என் கையில கிடைக்குது. அந்த நியூஸ் பேப்பர் என் கையில மட்டும் தான் கிடைக்குமா? ஹலோ, நியூஸ் பேப்பர்ன்றது எல்லா கையிலும் தான் நமக்கு வரும். அப்போ அதுல போட்டிருக்கு மேக்ஸிமம் இன்னைக்கு பணம் வச்சிருக்கவங்க என்ன பண்றாங்க, இந்த பணத்தை கொண்டு போய் எங்கடா போடுறது, எதுல முதலீடு போடுறது, இதுல போட்டா 2 மடங்கு வளருமா, அதுல போட்டா 5 மடங்கு வளரும் யோசிக்கிற இடத்துல திடீர்னு போட்டா 9 மடங்கு வளரும்னு போட்டிருந்தா யாரா இருந்தாலும் பணம் வச்சிருக்கவங்க அதை ஆரம்பிக்கணும்னு தோணுமா தோணாதா, தோணுமா தோணாதா? அப்படி என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர் என்ன பண்ணியாச்சு, இதோட அனுபவம் எல்லாம் நிறைய பேர் ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சவங்களால என்ன இல்லை, ஏன்னா இது டூப்ளிகேட் பிசினஸ், நாளைக்கு 10 பேர், நாளைக்கு 100, நாளைக்கு 1000 ஆகும், 1000 நாளைக்கு கோடி ஆகும். அப்போ கொடுக்க வேண்டிய பொருளை கொடுக்க முடியாதனால அவங்களால என்ன பண்ண முடியல, நிர்வாகம் பண்ண முடியல. அதனால என்ன பண்ணியாச்சு, நிறைய கம்பெனி லாஸ் ஆயிடுச்சு, இழுத்து மூடிட்டாங்க. அந்த கம்பெனியில போய் சேர்ந்த நபர்கள் தான் இன்னைக்கும் புளிய மரத்தடியில உட்கார்ந்து நான் ஆல்ரெடி என்ன பண்ணியாச்சு 1947 பார்த்துட்டேன், 37 பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அந்த மாதிரி என்ன பண்ணல, நான் யோசிச்ச ஒரே விஷயம், அப்ப நல்ல கம்பெனி எப்படி சூஸ் பண்றது தெரியணும்ல. போய் ஒரு கம்பெனிக்காரங்கிட்ட போய் உங்க டாக்குமெண்ட் கூட கொடுப்பாங்களா? ஹலோ, கொடுப்பாங்களா சார்? கம்பெனிக்காரங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்ப நான் யோசிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு கம்பெனி எப்படி சூஸ் பண்றது. அப்பதான் தெரிஞ்சது ஒரு 4 விஷயம். ஒரு காருக்கு எப்படி ஒரு 4 வீல் முக்கியமோ அதே மாதிரி ஒரு 4 விஷயம் கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணா கண்டிப்பா கண்ணை மூடிட்டு ஜாயின் பண்ணலாம்னு புரிஞ்சுது. அப்போ அந்த 4 விஷயம் என்னன்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. ஒண்ணு, அந்த கம்பெனி லீகலா இருக்கணும். என்ன இருக்கணுங்க, கம்பெனி லீகலா இருக்கணும். 2வது, அதுல இருக்க பொருள் தரமா இருக்கணும். பொருள், ஏன்னா பொருள் வந்து மேக்ஸிமம் ஒரு மண்ணை கூட பொண்ணு விற்கலாம், ஒரு தடவை விற்கலாம், 2வது விற்க முடியுமா, விற்க முடியுமா? 3வது, சப்போர்ட். ஏன்னா நம்மளால சம்பந்தம் மேலாத துறையில் வந்துட்டு இருக்கோம், நமக்கு அந்த சப்போர்ட்டிங் துறையில கரெக்டா இருக்கும். 4வது, வருமானம். போட்ட உழைப்பு வருமானம் வேணும்ல. இந்த 4ம் எந்த துறையில கரெக்டா இருக்குதோ அந்த துறையில கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம்னு புரிஞ்சது. அப்ப இந்த 4 விஷயம் யாரெல்லாம் வந்து இந்த கம்பெனி ஆகாது, இந்த கம்பெனி லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களோ அந்த லாஸான கம்பெனியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அங்க எல்லா இடத்துலையும் கம்பெனி லீகலா இருந்தா ப்ராடக்ட் சரியா இல்ல கம்பெனி நல்லா இருக்கு ப்ராடக்ட் நல்லா இருந்தா அங்க சப்போர்ட் இல்ல சப்போர்ட் நல்லா இருக்குன்னா அங்க என்ன இல்ல, வருமானம் கரெக்டா இருக்கு. அப்போ கண்டிப்பா ஒரு பிரச்சனை என்ன இருக்கு, ஏதோ ஒரு கம்பெனில ஒரு பிரச்சனை பாதிப்பு இருக்கு. அப்போ அதே விஷயம் இந்த மைலேஜ் மார்க்கெட்டிங்ல எப்படி இருக்கும்னு செக் பண்ணி பார்த்தோம். அப்பதான் தெரிஞ்சது கம்பெனி டாப் 10 டைரக்ட் செல்லிங்ல இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க ஒரு கம்பெனி எதுங்க, நம்மளோட மைலேஜ் மார்க்கெட்டிங். நல்லா யோசிச்சு பாருங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு இது எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. நான் ஆல்ரெடி ஒரு சில்லி கடை தான் என்ன பண்ணிட்டு இருந்தோம், சில்லி கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தோம். நான் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு எல்லா நாளும் 11 மணி ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு 8 மணி 9 மணிக்கெல்லாம் என்ன ஆயிடும், கடை முடிஞ்சிடும். மறுநாள் நேரத்தில் கடை முடியுது இல்லையா, முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அங்க பார்த்தா ஒரு எலுமிச்சை மரம் சிறப்பு தடவை வெட்டி போட்டுருப்பாங்க. ரத்த கலர்ல ஏதாவது ஒன்று என்ன ஆகும், வண்டி நிப்பாட்ட இடத்துல கிடக்கும். அது நான் நிப்பாட்டுறது பஸ் ஸ்டாண்டு. ஒருவேளை எவனாவது வாந்தி எடுத்திருக்கானா இல்ல ஒருவேளை அங்க வெறும் எலுமிச்சை மரத்தை மந்திரிச்சு போட்டுருக்கானா தெரிய மாட்டேங்குது. ஒரு சில்லி கடைக்கு என்ன இருக்கு, எங்க அதிகமா வித்து பெரிய டாடா பொருள் 1000 ரூபாய்
ஒரு போட்டி எங்க இருக்கு? சில்லி கடைக்கே இருக்கணும் போது டாப் 10ல ஃபர்ஸ்ட் இடத்துல ஒரு கம்பெனி இருக்குன்னா போட்டி இருக்குமா இருக்காதா? ஹலோ, இருக்கும்ல. அப்ப யோசிச்சு பாருங்க, 461 கம்பெனி வந்து லீகலா இருக்கு. அதுல கம்பெனி ஆரம்பிச்சு இன்னைக்கு 11-12 வருஷம் ஆகுது. இன்னைக்கும் சொல்ல போனா இன்னைக்கும் நம்ம கம்பெனி என்ன இருக்குங்க, நம்பர் இடத்துல தான் இருக்கு. அப்போ நான் கம்பெனியை பத்தி எந்த ஒரு இல்லீகலும் என்ன ஆகல இல்லைன்றது புரிஞ்சுது. மேக்ஸிமம் ரெண்டாவது ரொம்ப முக்கிய ப்ராடக்ட் ஆயுஷ் பிரீமியம் மார்க் சொல்லியிருப்பாங்க ப்ராடக்ட்டை பத்தி. ஏன்னா ஆயுஷ் பிரீமியம் இருக்கிறதுனால சப்போர்ட்டிங் அந்த அளவுக்கு என்ன இருக்கு ப்ராடக்ட். கவர்மெண்டே இன்னைக்கு உங்களுக்கு என்ன பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க. மற்ற எல்லா கம்பெனிக்கும் நீங்க நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்கு, கம்பெனி லீகலா இருக்கும். ஆனா பொருள் யார் தான் இருக்கும், அந்த கம்பெனி தவிர்த்த பொருள் தான். ஒருவேளை அந்த பொருள் சரியில்லைன்னா அந்த கம்பெனி மட்டும் தான் பதில் சொல்லுவோம். ஆனா இங்க நம்ம பொருள் குவாலிட்டியா இருக்குன்றதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆயுஷ் பிரீமியம் மார்க் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த பொருள் வந்து இந்தியா மட்டுமில்ல உலக நாடுகளாம் பயன்படுத்தலான்னு நம்ம கம்பெனி பொருளை பயன்படுத்தலாம் அவங்க சொல்லல. ஆயுஷ் பிரீமியம் மார்க் சர்டிஃபிகேட் ப்ராடக்ட்டை இந்தியா மூலம் பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க வேர்ல்டு ஃபுல்லா. இப்போ நம்ம கம்பெனியில் என்ன பண்ணிருக்காங்க, முக்கால்வாசி பொருள் ஆயுஷ் பிரீமியம் மார்க் சர்டிஃபிகேட் தான் இருக்கு. ஓகேவா? அதனால ப்ராடக்ட் என்ன இருக்கு, பக்கா குவாலிட்டி, சொல்லவே தேவையில்ல. மூணாவது சப்போர்ட். நான் அப்ப எனக்கு இருந்த ஒரே விஷயம், என் பிரதர் வந்து அதிக படிக்கல, +2 தான். 6 மாசமா என்ன ஃபாலோ பண்றாருன்னா அவருக்கு சப்போர்ட் என்ன ஃபாலோ பண்ணுவாரா? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் முடிக்கும் போது இன்னைக்கு நம்ம சொந்தம் வந்தோம். யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் லைட்டா ஒரு சேரீ, நல்ல சேரீயை கட்டி போனோம், இங்க போறா இப்படி போறாளே, ஸோ பார்க்கறாங்களா இல்லையா? நல்லா இருக்கா, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் பின்னாடி போனதுக்கு அப்புறம் பாரு இப்படிதான் போயிட்டே இருக்கேன், எங்க போறானே தெரியல. கொஞ்சம் வளர்ந்துட்டா என்னமோ தெரியல, ஏதோ பணம் எங்க இருந்து வந்துச்சோ தெரியல, ஏதோ கொள்ளையடிச்சுட்டாங்க. உழைச்சே வாங்க சம்பாதிச்சிருந்தா கூட அவன் ஏதோ கொள்ளையில இங்கே வருமானத்தை இங்கே எடுத்து வந்திருப்பாங்க. அப்படிதான் நினைக்கிறாங்க, உண்மையா இல்லையா? ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒருத்தர் ஜெயிச்சதுக்காக இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு மாலை, மரியாதை, ரெகக்னிஷன் வேற எங்க கிடைக்கும்? இந்த சப்போர்ட்டிங் வேற எங்கேயாவது கிடைக்குமா? அந்த சப்போர்ட்டிங் என்னச்சு, என் பிரதருக்கு கிடைச்ச அதே சப்போர்ட்டிங் கிடைக்குமான்னு பார்த்தோம். அந்த சப்போர்ட்டிங் என்ன இருந்துச்சு? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வருமானம். மேக்சிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையும் இல்லாத ஒரு விஷயம் வருமானன்ற விஷயம். இன்னைக்கு பாருங்க, ஒரு கம்பெனில ஒரு 20 வருஷம் 30 வருஷம் வேலை செஞ்சாலும் ஒரு நபர் 30 வருஷம் வேலை செய்யறாரு, அந்த நபர் அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அவர் இல்லை. சப்போஸ் அந்த இடத்துல அந்த மேக்சிமம் அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல இன்னொரு நபரை அந்த கம்பெனி போட்டு ரன் பண்ணுமா, இல்ல அந்த கம்பெனி இழுத்து முடிடுவாங்களா? ஹலோ, புரியுதா நான் சொல்றது புரியுதா? ஒரு 30-20 வருஷம், மேக்ஸிமம் 20 வருஷம் வச்சுக்கோங்க, 20 வருஷம் ஒரு கம்பெனி ஒருத்தர் வேலை செய்யறாரு, அந்த நபர் இல்லை. சப்போஸ் அந்த நபர் இல்லாதனால இந்த கம்பெனி எப்படி ரன் பண்றதுன்னு அந்த கம்பெனியை ஓனர் இழுத்து முடிடுவாரா, இல்ல வந்து கம்பெனி ரன் பண்ணுவாரா? ரன் பண்ணுவாங்க. எப்படி ரன் பண்ணுவாங்க? வேற ஒரு நபர் போட்டு ரன் பண்ணுவோம். அப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தர் ஃபில் பண்ணியாச்சு. ஆனா அந்த ஏற்கனவே ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அந்த ஒரு நபர் 20 வருஷமா இந்த கம்பெனியை நம்பிதான் அந்த குடும்பம் இருந்திருக்கும்ல. அப்ப அந்த குடும்பத்துக்கு இனிமேல் வருமானம்ன்றது ஏதாவது வரணும்ல. அப்ப இனிமேல் அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணணும்? அந்த வருமானத்துக்கு இனிமேல் மாசம் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணலாம். எந்த கம்பெனியாவது பண்ணுமா? ஹலோ, பண்ணுவாங்களா? யாருமே பண்ண போறது இல்லைங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த துறையை வந்து மைலஸ்டோன் மார்க்கெட்டிங் என்ன சொல்றாங்கன்னா, இந்த துறையை ஒரு நபர் எடுத்து பண்றாங்க அப்படின்னும் போது அவங்க இந்த வாய்ப்பை யார் கையில கொடுத்தாங்களோ அவங்க கொடுத்த நபரோட கையை பிடிச்சி மேக்ஸிமம் 2 to 3 வருஷம் அவங்க கையை பிடிச்சி அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். 3 தலைமுறையை செட்டில் ஆகும்னு சொன்னாங்க. எப்படிங்க 3 தலைமுறையை செட்டில் ஆகும்னு சொல்லுது. ஏன்னா மேக்ஸிமம் சப்போஸ் அந்த நபர் 2 to 3 வருஷம் ஒர்க் பண்றாரு, அதுக்கப்புறம் அந்த நபருக்கு ஏதோ ஆயிடுச்சு அவர் இல்லைன்னா கூட அந்த வருமானம் அவங்க யாரை நாமினியா கொடுத்துருவாங்களோ அவங்களுக்கு என்ன ஆகிடுது, அப்படியே போயிடுது. அந்த இடத்துல வந்து அந்த நபர் ஒர்க் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த நாமினியா கொடுத்த நபர் என்ன பண்ணணும், வந்து மறுபடியும் வந்து ஃபீல்டு ஒர்க் போகணும், அங்கே பேசணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. நாமினிக்கு அப்படி என்ன ஆகுது, வருமானம் மாறுது. ஒருவேளை நாமினியா போட்ட நபர்களும் இல்லை அப்படின்னா அவன் குழந்தைக்கு மாறிடுது. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம இல்லைனாலும் நம்ம ஃபேமிலி, நம்ம சொந்தக்காரங்கிட்டே, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே கையேந்து நிற்காதுன்னு ஒரு கேரண்டி இருக்குன்னா இதை விட வேற எதுக்கு சொல்லுது? உலகத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்கு, அது மைலஸ்டோன் மார்க்கெட்டிங் மட்டும்தான். ஏன்னா நம்ம எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம், என் குழந்தைக்காக சம்பாதிக்கிறேன், என் ஃபேமிலிக்காக சம்பாதிக்கிறேன். ஆனா சொல்ற யாருக்கிட்டையாவது நான் இத்தனை வருஷம் தான் இருப்பேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் யார்ட்டாவது இருக்கா? என்கிட்ட இல்லை. உங்ககிட்ட யாராவது இருக்கா? யாருக்கிட்டையுமே இல்லை. ஆனா யாருக்காக கூட்டிட்டு இருக்கோம்?
ஃபேமிலிக்காக ஓடிட்டு இருக்கோம். ஆனால் ஃபேமிலிக்காக கடைசி வரைக்கும் அவங்க சக்ஸஸ் நம்ம செய்யற வேலையில சக்ஸஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பா அதை என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். ஆனா அந்த ஒரு வாய்ப்பு என்ன இல்லைங்க, வேற எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு கிடைக்கலைங்க. நான் என்னோட ஃபேமிலிக்காக என்ன பண்ணோம், எடுத்த ஒரு முடிவு 2 to 3 வருஷம் தானே, 13 வருஷம் வேலை செஞ்சு பார்த்தோம். திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒரு 2 to 3 வருஷம் உள்ள இருந்து என்ன பண்றாங்க, 3 தலைமுறை செட்டில் ஆகுதுன்றாங்களே. 3 தலைமுறை செட்டில் ஆக வேணாம் சாமி, எனக்கு ஒரு தலைமுறை செட்டில் ஆனா போதுன்ற எண்ணத்தோட என்ன பண்ணோம், இந்த வாய்ப்புக்குள்ள என்ன பண்ணியாச்சு, உள்ள இறங்கணும். எப்போ நல்ல கம்பெனி, நல்ல ப்ராடக்ட், வருமானம் நல்லா இருக்கு, சப்போர்ட்டிங் நல்லா இருக்கு, நாளும் நல்லா இருக்குன்னு எப்ப தெரிஞ்சதோ அன்னைக்கு நான் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுங்களா, என்ன வேலை தெரியுமா, ஒரு 1/4 கிலோ பஞ்சை வாங்கி 2 காலில் அரைச்சேன். பஞ்சை வாங்கி, ஏன்னா இந்த பிசினஸ் கேட்ட முதல்ல அடுத்து சொந்த வந்து போய் பேசும்போது யாருமே இதுக்கு எகைன்ஸ்ட் யாரும் என்ன பண்ணல, நல்லா இருக்குன்னு யாருமே சொல்லவே இல்லை. அப்ப தெரிஞ்சது நம்ம சொந்த பந்தத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து எந்த விஷயத்தையும் என்ன பண்ண மாட்டாங்க, எல்லாத்துலயும் ஒரு குறை கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க. உண்மையா இல்லையா? நீங்க ஒரு சொந்தமா ஒரு நல்ல ஒரு வீடு கட்டுங்க. இப்போ நீங்க சம்பாதிக்கிறீங்க, அந்த சம்பளத்துக்கு நல்ல ஒரு வீடு கட்டுங்க. நல்ல வீடு கட்டி கிரக பிரவேசத்துக்கு சொந்த பந்தத்துக்குலாம் பத்திரிக்கை வச்சு எல்லாரும் இன்வைட் பண்ணுங்க. எல்லாரும் வந்து வீட்டை பார்த்துட்டு எல்லாம் சாப்பிட்டு, அடடா சூப்பர், இந்த வயசுல இவ்வளவு அருமையான வீடு என்ன பண்ணிருக்கீங்க, பரவாயில்ல கட்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேரு இந்த வீட்டுக்கு இவ்வளவு அமௌண்ட் வாங்கினாங்களா? பேசாம அந்த இன்ஜினியரை வச்சிருந்தீங்கன்னா நமக்கு 10 லட்சம் குறைஞ்சிருக்கும். அப்பே எவ்வளோ, 10 லட்சம் குறைஞ்சிருக்கும். சமையல் கொஞ்சம் இதை கொஞ்சம் பெருசா வச்சிருக்கலாமே, இந்த செல்ஃபை கொஞ்சம் இந்த பக்கம் மாற்றி வச்சிருக்கலாமே, இது கூட ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம். ஆனா நான் நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அந்த இன்ஜினியர் நம்பரை கொடுத்துருப்பேன்ல, அவரை வச்சு கட்டினா 2 லட்சம் மிச்சமா இருக்கும்ல. அவரு போட்ட ஒரு பிட்டால வீடை கட்டினேன்ற சந்தோஷத்துல நம்ம ஐயோ பேசாம அவங்க சொன்ன மாதிரி கட்டியிருந்தா 2 லட்சம் மிச்சமா இருக்குமே, 2 லட்சம் மிச்சமா இருக்குமே. கட்டின வீட்டுல நிம்மதியா கூட நம்ம அந்த சோறு கூட நமக்கு என்ன இருக்காது. நடக்குதா இல்லையா? நான் வந்து பொய் சொல்றேன், நடக்குதானே? ஏன்னா இதுதான், அதனால தான் முடிவு பண்ணேன், இனி என்ன பண்ணக்கூடாது, நல்ல கம்பெனி நல்ல ப்ராடக்ட் எல்லாம் கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. இனி எடுக்கக்கூடிய ஒரே முடிவு என்ன, இனி என்ன, கார் நல்லா இருக்கு, 4 வீட்டுக்கு கார் நல்லா இருக்கு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, கார் சூப்பர். ஆனா அந்த கார்ல ஓட்டக்கூடிய டிரைவர் யாரு, டிரைவர் யாரு? ஆனா இந்த காரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு கார் நல்லா டிரைவ் பண்ண தெரிஞ்சவங்க உட்கார்ந்தாதான் ஓடும். இல்ல கார் நல்லா இருக்கு சார், ஆள் வந்து ஃபுல் மப்பு, அவரை போய் சேலத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்றோம், சேலம் போவாரு? பக்கத்துல இருக்கு, முடக்க திரும்புறதே கஷ்டம். உண்மையா இல்லையா? அப்போ 4 வீல் கரெக்டா இருக்கு, இங்க கார் சரியா இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு. நம்ம கரெக்டா இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கையில ஜெயிக்கணும், முன்னேறணும், எப்படியாவது சொந்த பந்தம் முன்னாடி நல்லா வளரணும்ன்ற எண்ணம் யாருக்கு அந்த எண்ணம் இருக்கோ அவங்களால இதை ஜெயிக்க முடியுன்றது என்னாச்சு புரிய வந்துச்சு. அந்த குவாலிஃபிகேஷன் எங்களுக்கு நிறையவே இருந்துச்சு. அதனால என்னாச்சு, முடிவு பண்ணோம், என்ன ஆனாலும் சரி இதுல ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவோட என்ன பண்ணியாச்சு, களத்துல இறங்கணும். இறங்கின நாள்ல இருந்து அவங்க என்ன சொன்னாங்களோ, இந்த வாய்ப்பு கொடுத்தவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி ஆரம்பிச்சோம். அது ஒரு ஆரம்பிச்ச விலை ஒரு 2 to 3 வருஷம் தாண்டும் போது இந்த பிசினஸ் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா பெரிய வளர ஆரம்பிச்சது. அதோட விளைவு மாச ஒரு வருமானம் கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சு, கொஞ்சம் பெருக ஆரம்பிச்சது. ஒரு நல்ல ஒரு பெரிய டீம் வர ஆரம்பிச்சது. அப்படியே டெவலப்பாக மாசம் ஒரு 1 to 1.5 லட்சம் வருமானம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் எந்த ஊர்ல ஒரு 10,000 15,000 கூட ரெடி பண்ண முடியாம ஒரு தள்ளு வண்டி தள்ளிட்டு போனோம், அதே ஊர்ல நீங்க ஒரு 10 லட்ச ரூபா ஹோண்டா வெளியே கார் வாங்கி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன், அந்த கார்ல தான் கடந்த 3 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏன் சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஒரு லைஃப் என்னாச்சு கொடுத்தது மைல்ஸ்டோன் மார்க்கெட்டிங் தான். ஏன்னா இந்த பிசினஸுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா நான் படிச்ச படிப்புக்கு இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா என்ன இருக்கு, இது உள்ள வந்ததுனால வெறும் பணம் காரு அது மட்டும் நீங்க இது யார் வேணாலும் சம்பாதிக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க, உள்ள வந்ததோட விளைவு இன்னைக்கு 120க்கு மேல கப்பல்ஸ் இன்னைக்கு குழந்தையோட கன்சீவா இருக்காங்க. பக்கவாதத்துல படுத்த படிக்காத எவ்வளவு பேர் இருந்துச்சு நடந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பிசினஸ் ஆரம்பிச்சது எங்க பாட்டிக்கு ஸ்கின் அலர்ஜிக்காக மெடிசன் எங்க பிரதர் மூலியமா என்ன பண்ணியாச்சு, மெடிசன் கொடுத்தாரு. அவரோட ஃப்ரெண்டு மெடிசன் கொடுத்தாரு, வாங்கி கொடுத்தாரு. ரிசல்ட் நல்லா இருந்தாலும் என் பிரதர் என்ன பண்ணிட்டாரு, பிசினஸ் எடுத்துட்டாரு. நாங்க நினைச்சிருந்தா ஒருவேளை எங்க குடும்பத்துக்கு மட்டும் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணிக்கலாம், ஃபேமிலிக்கு மட்டும் சொல்லிக்கலாம் கொடுத்துக்கலாம் நினைச்சு விட்டுருந்தா, பிசினஸா எடுக்காம விட்டுருந்தா இன்னைக்கு இந்த ஒரு பெரிய டீம் வந்திருக்குமா. இன்னைக்கு கூட ஒரு மேடம் பேசினாங்க, குழந்தை இன்னைக்கு சக்சஸ் ஆகி. யார் இது பேசுனது? மேடம். மேடம் பேரு மேடம் ராதிகா மேடம். ராதிகா மேடம் தான் நான் இன்னைக்கு தான் நேர்லயே பாக்குறேன். ராதிகா மேடத்துக்கு ப்ராடக்ட் கொடுத்தது யார் மேடம்? பூங்குடி மேடம். பூங்குடி மேடம். ஓகே, பூங்குடி மேடம் அப்ளை லீடர்ஸ்னா இங்க யாரா இருக்கீங்க? மஞ்சு மேடம். அடுத்து
அருண்குமார் சார் இங்க இருக்காரு. அடுத்து மோகனப்பிரியா மேடம் எங்க நிற்கிறாங்க. அடுத்து கல்பனா மேடம், மாரிந்து சார், அதுக்கப்புறம் செந்தில் சார் ஒருத்தர் இருக்காரு. செந்தில் சாருக்கு அடுத்து விஜயகுமார் சார் இருக்காரு. எனக்கு மேல கையில் எடுத்திருக்காங்க. பாருங்க, நான் இந்த ஒரு வாய்ப்பை கையில் எடுத்ததுனால நான் இந்த மேடம் இன்னைக்கு தான் பாக்குறேன். ஆனா என்ன இருக்கு, இன்னைக்கு மேடம் இன்னைக்கு இந்த ஒரு ரிசல்ட் வந்ததுனால மேடம்க்கு எவ்வளவு சந்தோஷம். உண்மையா இல்லை மேடம்? ரொம்ப சந்தோஷம் இல்லை. இந்த ஒரு வாய்ப்பு சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க. ஏன்னா அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால தான் நீங்க என்ன இருக்காங்க. ஓகே மேடம், ரொம்ப நன்றி மேடம். உட்காருங்க மேடம், வாழ்த்துக்கள். ஏன்னா பாருங்க, அப்போ இந்த ரிசல்ட் எல்லாம் 120க்கு மேல கப்பல்ஸ் என்ன இருக்கு, குழந்தையோட கன்சீவா இருக்கு. அப்பதான் யோசிச்சோம், இன்னைக்கு நிறைய எக்கச்சக்கமான ரிசல்ட் என்ன ஆயிட்டு இருக்கு, உள்ள வந்துட்டு இருக்கு. அப்போ கடவுள் வந்து நம்மளை என்ன பண்ணல, நம்மளை வந்து சும்மா இந்த பிசினஸ்க்குள்ள அனுப்பல, நம்ம மூலியமா நிறைய பேருக்கு நல்லது நடக்கும்ன்ற எண்ணத்தோட என்ன பண்ணிருக்கான், உள்ள அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சுது. அப்போ நான் நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி ரிசல்ட் வரும்போது அவங்க கையெழுத்து கும்பிடுறாங்க, சாமி நல்லா இருக்கும், குழந்தை குட்டியோட நல்லா இருக்கும். இந்த வார்த்தை எங்க கிடைக்குமா? ஹலோ, பணம் கொடுத்தா கிடைக்குமா? கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் கிடைக்காத விஷயங்க. உண்மையா சொல்லணும், ஒரு மேக்சிமம் ஒரு பெருமையா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இங்க வரக்கூடிய நபர்கள் பணத்தை மட்டும் இல்லைங்க, புண்ணியத்தையும் உங்க குடும்பத்துக்கு சம்பாதிக்கிற ஒரு இடம் இருக்குன்னா அது மயிலஸ்வல் மார்க்கெட்டிங் மட்டும்தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், அனுபவிச்சுட்டு இருக்கோம். நீங்க இதே மாதிரி ரிசல்ட் எல்லா இடத்துலையும் என்ன ஆயிட்டு இருக்கு, ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. நீங்க நிறைய இடங்கள்ல பிசினஸ் என்ன ஆயிடுச்சு, பெரியவங்க போக ஆரம்பிச்சிருச்சு. மேக்ஸிமம் ஒரு 60 வயசு வரைக்கும் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆக வேண்டிய விஷயத்தெல்லாம் இப்போ ஆல்ரெடி ரிட்டையர் கண்டிஷன்ல தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ இன்னைக்கு பாருங்க, ஆரம்பத்தில் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் போது இந்த பிசினஸ் யார்கிட்ட சொல்றது, யார் டிஸ்ட்ரிபியூட்டர், ஏன்னா அது ஒருத்தர் கூட கண்ணுக்கு தெரியல. யார்கிட்ட இந்த பிசினஸ் பேசுறது எனக்கு யாரையுமே தெரியாது. நான் ஒரு சில்லி கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். நபர் போய் பேசினா அவங்க என்ன சொல்றாங்க, நீ ஏன் 200-300 ரூபாய்க்கு ஏற, நீ என்னடா பிசினஸ் வந்து பேசுற, லட்சக்கணக்குன்னு சொல்ற, இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஆனா நிறைய பழமொழி கற்றுக்கிட்டேன். விரலுக்கு ஏற்ற வீக்க வேணும், என்னது அந்த மாதிரி நிறைய நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு யார் டிஸ்ட்ரிபியூட்டர், யார் ஹோம் ஷாப் போனது, எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கே என்ன ஆகல, தெரியாத அளவுக்கு என்ன ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு டீம் வளர்ந்து போயிட்டு இருக்கு. நான் சொல்றது என்னன்னா, இதுக்கு நான் போட்ட உழைப்பு ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 years மட்டும்தாங்க. 1 to 2 வருஷம் மட்டும்தான் என்ன பண்ணோம். இதை எடுத்து இதை தெரிஞ்சவங்களுக்கு என்ன பண்ணேன், நான் சொல்லல, அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், பாருங்க ப்ராடக்டா அவங்கள வர சொல்றேன், பேசுங்க, பிடிச்சதுன்னா வாங்கிக்கங்க. என்ன சொல்லணும், ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, எடுத்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பத்தி சொல்லணும்னா, ப்ராடக்டா வர சொல்றேன், பேசுங்க, பிடிச்சிருந்தா என்ன பண்ணிக்கலாம், ஹலோ பிடிச்சிருந்தா வாங்கிக்கங்க. பிசினஸ், நீங்க பிசினஸ் யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா, நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், புதுசா இப்பதான் உள்ள வந்திருக்கேன், இதை எடுத்து பண்ணுங்க, பிடிச்சிருந்தா எனக்கு வருவாங்க, இதை பேசுங்க, அவங்க இதை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க, பிடிச்சிருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, பிசினஸ் எடுத்து பண்ணுங்க. இந்த 2 வார்த்தை சொல்றதுல யாருக்காவது கஷ்டம் இருக்கா? ஹலோ, இது ஏதாவது படிப்பறிவு வேணுமா? இந்த 2 வார்த்தை உங்க வாயிலிருந்து வந்துடும்னா உங்களாலையும் இந்த ஆர்டிசியை நிற்க முடியும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி இங்க மேக்ஸிமம் சப்போர்ட்டிங் மூலியமா என்ன ஆயிட்டு இருக்கு, இந்த பிசினஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. எனக்கு கிடைச்ச அதே ஒரு வாய்ப்பு என்ன இருக்கு, உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. கிடைச்ச வாய்ப்பு சாதாரண ஒரு வாய்ப்பு இல்லை. அதனால மேக்ஸிமம் இன்னைக்கு உங்களுக்கு சுதந்திர நாள்ல என்ன இருக்கு, கிடைச்சிருக்கு. கண்டிப்பா என்னால கேரண்டியா சொல்ல முடியும், இந்த வருஷம் சுதந்திரம் நாட்டோட சுதந்திரமா என்ன இருக்கு, நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்த வருஷம் இன்னாரம் உண்மையா சொல்றேன், இந்த வாய்ப்பை நீ கேட்டாச்சு, உடனடியாக கொடுத்தது பண்ணா மேக்ஸிமம் உங்க ஃப்ரெண்ட் ரிலேட்டிவா இருக்கலாம், ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் தான் இருக்கும், அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஆனா உண்மையா ஆத்மார்த்தமா சொல்லிட்டு இருக்கேன், கொடுக்க வச்சது நீங்க கும்பிடக்கூடிய கடவுளா மட்டும்தான் இருக்க முடியும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா அப்படிதான் வாய்ப்பு கிடைச்சது. இன்னைக்கு நான் என்ன ஆயிடுச்சேன், செட்டில் ஆயாச்சு. அதனால இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு செட்டில் ஆனவங்க தான் இன்னைக்கு சூட்டை போட்டு என்ன இருக்காங்க, முன்னாடி சேர்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகே, அதே வாய்ப்பு என்ன இருக்கு, உங்க கையிலும் கிடைச்சிருக்கு. அப்போ கண்டிப்பா என்ன பண்ண முடியும், வாய்ப்பை கேட்டாச்சு. எந்த டவுட்டா இருந்தாலும் இந்த ஹாலுக்குள்ளே உட்காந்து என்ன பண்ணுங்க, டவுட்டை கிளியர் பண்ணி கண்டிப்பா உள்ள வந்தீங்கன்னா உங்க லைஃபும் பெரிய அளவுல மாறும். மாத்தலாமா? அந்த மாதிரி இன்னைக்கு இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு மேக்ஸிமம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி மேக்ஸிமம் ஹோம் ஷாப் எடுக்கணும்னாவே ஐயோ இதெல்லாம் எடுத்த விற்குமா, இவ்வளவு காசு போட்டு எப்படி எடுக்கிறது, எடுத்த சேல்ஸ் ஆகுமா அப்படிலாம் நினைச்ச நபர்கள் தான் இன்னைக்கு ஹோம் ஷாப் எல்லாம் முடிச்சு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, நம்ம முன்னாடி ஹோம் ஷாப் ஷீல்டு எல்லாம் வாங்கியிருக்காங்க. கண்டிப்பா அந்த மாதிரி ஹோம் ஷாப்பிங் முடிச்சு ஷீல்டு வாங்க எல்லாருமே மனமார்ந்த வாழ்த்துக்களை கண்டிப்பா தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி அடுத்த ஒரு கட்டம் என்ன இருக்கும், ஹோம் ஷாப் எடுத்தாச்சு, அந்த பொருள் விற்குமா,
எப்படியாவது பொருளை மொத்தமா வித்து பொருளா நினைச்சிருக்க இடத்துல பொருளை வித்துட்டு மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க, ரீபர்ச்சேஸ் பண்ணி நீங்க ரீபர்ச்சேஸ் முடிச்சு வந்திருக்காங்க. நீங்க நிறைய நபர்கள் நீங்க அதே மாதிரி டிங்கிள் ஸ்டார், பிரைட் ஸ்டார் முடிச்சிருக்காங்க, ஸ்டார் முடிச்சிருக்காங்க, ரூபி முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி முடிச்ச ஆள் சர்டிபிகேட் வாங்கின அச்சீவர்ஸ் எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை கண்டிப்பா சொல்றோம். ஏன்னா கண்டிப்பா உங்க வளர்ச்சி மேலும் மேலும் இதே வளரும். அதே மாதிரி சோல்ஜர், ஆர்ச்சர், வாத்தியம் முடிச்ச எல்லாருக்கும் என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா இந்த சுதந்திர நாள் உங்க லைஃப்ல முதல்ல ஒரு புள்ளாச்சல் போட்டீங்க. ஏன்னா இந்த ஆர்டிசி ரேங்க் நான் உடனே வரலைங்க. நானும் சோல்ஜர் ஆரம்பிச்சு சோல்ஜர், ஆர்ச்சர், வாரியர், டீம் கோஆர்டினேட்டர், ஏரியா டீம் கோஆர்டினேட்டர், டிஸ்ட்ரிக்ட் டீம் கோஆர்டினேட்டர், ஸ்டார் சில்வர், ஸ்டார் பல்ஸ், அட்டிசி, எஸ்டிசி எல்லாம் முடிச்சு தான் இன்னைக்கு ஆர்டிசி நின்றுட்டு இருக்கேன். ஓகேவா? அப்ப கண்டிப்பா உங்களால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிப் வைக்க முடியுதுன்னா கண்டிப்பா உங்களால எங்க வர முடியும், இங்க வர முடியும். மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஆல் ஏரியா டீம் கோஆர்டினேட்டர், டீம் கோஆர்டினேட்டர் எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு பிராண்ட் நியூவா இன்னைக்கு டிசி முடிச்சு வந்திருக்கக்கூடிய டீம் கோஆர்டினேட்டர், டிடிசி முடிச்சு வந்த எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சொல்ல முடியும் இன்னைக்கு மாற்றம் சாதாரண ஒரு விஷயம் இல்லை. நம்மளுடைய டீம்ல மாற்றம்ன்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் டீம் கோஆர்டினேட்டர் முடிச்சாவே என்ன பண்றோம், நம்ம அதை பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு உண்மையாவே டிஸ்ட்ரிக்ட் டீம் கோஆர்டினேட்டர் 6 அப்படின்றது நம்மளோட டீம்ல போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த 6ஓட கதாநாயகர் இன்னைக்கு சக்திவேல் சார். உண்மையாவே ரொம்ப அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நான் என்னதான் வெளியில இருந்தாலும் அவரோட பெர்ஃபெக்டான ஒரு நபர். ஏன்னா நம்ம நடக்கக்கூடிய ஒரு லீடர்ஷிப் ட்ரைனிங்லயும் சரி, அவரோட ஒரு விஷயமும் இன்னைக்கு காலையில பெர்ஃபெக்டா கடமையை செய் பலன் தானா வரும் அப்படின்னா அது சக்திவேல் சாரை பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன இருக்கு வெளியில இது நம்ம பிசினஸ், நம்ம யாரு வேணாலும் எப்படின்னா ஏமாத்தலாம். சார் இன்னைக்கு நான் வரல சார், நான் வீட்டில் இருக்கேன், இல்லை வீட்டில் இருந்துகிட்டே இல்லை சார் நான் இன்னைக்கு ஒர்க் போயிட்டு இருக்கேன் சார், என்ன பண்ணலாம் சொல்லலாம்ல. ஆனா இது என்னோட லைஃப், அதனால நான் என்ன பண்ண கூடாது, நான் யாரையும் வந்து யாருக்கிட்டையும் விடக்கூடாது. இங்க என்ன சொன்னாங்களோ சிஸ்டத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணி இன்னைக்கு சிஸ்டமேட்டிக்கா அந்த பிசினஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இன்னைக்கு எவ்வளவு சூழ்நிலைகள் இன்னைக்கு தெரியும். நீங்க மேக்ஸிமம் இருந்து வந்த எல்லாருமே கோடீஸ்வரன் வீட்டுல இருந்து வரதில்லை, எல்லாரும் ஒரு ஃபேமிலி கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்தா கண்டிப்பா வந்திருப்போம். அப்போ மேக்ஸிமம் இந்த பிசினஸ்ல வரக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே சந்திச்சு இன்னைக்கு எனக்கே இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்குன்னா கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் யாரை நினைச்சிருப்பா, கண்டிப்பா சாருக்கும் வந்திருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளத்தை எல்லாம் சந்திச்சு இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் டீம் கோஆர்டினேட்டர் வந்துட்டாவே ஒரு இன்னைக்கு ஹோம் ஷாப் எடுக்கிறதுக்கே யோசிக்கிறோம் நம்ம. ஆனா அந்த ஹோம் ஷாப்பிங் சிறப்பு விருந்தினரா பத்திரிகையில வரக்கூடிய ஒரு பேரை போட்டு அங்க வந்து ரிப்பன் கட் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன் தான் யாரு, இந்த டிஸ்ட்ரிக்ட் டீம் கோஆர்டினேட்டர் ரேங்க். அந்த மாதிரி இன்னைக்கு சீஃப் கெஸ்டா இன்னைக்கு வந்து ரேங்கை முடிச்சிருக்காரு இன்னைக்கு சக்திவேல் சார். அவருக்கு மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களை கண்டிப்பா தெரிவிக்கிறோம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது பத்தாது, அவருக்கு எப்போ உடம்புல சூட்டு போகுதோ அதுதான் என்னோட சக்சஸ். நான் என்ன பண்றோம், கண்டிப்பா அவரோட மின்ஃபெஸ்டையும் கூடிய விரைவில் நடத்துற அளவுக்கு என்ன இருக்கணும், பெரிய வளரணும். மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பா பெரிய ஒரு வளர்ச்சி வரட்டும். அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப சொல்லணும், ஏன்னா இன்னைக்கு ஜோனல் டீம் கோஆர்டினேட்டர் சாதாரண ஒரு ரேங்க் இல்லை. இன்னைக்கு மேக்ஸிமம் லேடிஸ் இவர்கள் மேக்ஸிமம் சொல்லணும். பெரிய பிரச்சனை என்னன்னா, ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் வீட்டில் வேலையை முடிக்க காலையில் வர்றாங்களா, சாப்பிட்றாங்களா, வேலைக்கு போறாங்களா, வந்துக்குவாங்க, அதோட முடிஞ்சிடும். ஆனால் லேடிஸ் அப்படின்னு வந்துட்டாவே வீட்டு ஃபேமிலியும் கவனிக்கணும், வெளியும் கவனிக்கின்ற சுச்சுவேஷன்லாம் இருக்கும். கண்டிப்பா அந்த மாதிரி சுச்சுவேஷன்லயே ஒரு லேடிஸா இருந்து இன்னைக்கு என்ன இந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் போது என்ன ஆச்சு, அவங்களுக்கு கல்பனாம இடத்துக்கு எப்போ கிடைச்சதோ கூடவே என்னாச்சு அவங்களுக்கு கிடைச்சது. சீனியாரிட்டியில ஒரே விஷயம் என்னன்னா, 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து என்ன பண்ணோம், டாக்குர் ஃபில் பண்ணோம், பிரசன்டேஷன் கொடுத்தோம். ஒரே நாள்ல தான் பிரசன்டேஷன் ஒரே நாள்ல தான் கிடைச்சது. அந்த அமௌண்ட்டை முன்னாடி கொடுத்தது யாரு, மேடம். முன்னாடி கொடுத்ததுனால என்ன ஆச்சு, அன்னைக்கே தானே மேடம், அடுத்த நாள் மேடம் வந்து அடுத்த நாள் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்த ஒரு மேக்ஸ் எத்தனை நாள் அவங்க கொடுத்தாங்க மேடம், அடுத்த ஒரு 1 or 2 days என்ன பண்ணிச்சு அவங்க அமௌண்ட் ரிலீஸ் ஆச்சு. ஒரு நாள் 2 நாள்ல என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு அவங்க எஸ்டிசி முடிச்சு நீங்க பார்த்தா டீம்ல எத்தனை எஸ்டிசி இருக்காங்க, ஒரு நாளோட சீனியாரிட்டி. இந்த சீனியாரிட்டியோட வேல்யூ அதான் நான் சொல்றேன். ஓகேவா? ஆனா மேடத்துக்கு அடுத்து பயங்கர ஸ்பீடா வந்துட்டு இருக்க டைம்ல அடுத்து பேபி எல்லாம் அடுத்து இருந்ததுனால என்னாச்சு, அவங்களால கொஞ்சம் பிசினஸ், ஏன்னா இது ஒரு பிசினஸ் சப்போர்ட்டிங் பிசினஸ், அதனால தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலும் மறுபடியும் இப்போ எடுத்து நீங்க எந்த இடத்துல எவ்வளவு இடத்த விட்டாங்களோ அது வேகமா இன்னைக்கு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க மோனப்பிரியா மேடம், கண்டிப்பா மேடமுக்கு ஒரு மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களை கண்டிப்பா தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்கள். வெளியிருக்காங்களா தெரியல. ஓகே, அப்போ பெரிய ஒரு மாற்றம் எல்லாரும் உருவாகட்டும். இன்னைக்கு அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் ரோல் மாடலா நிற்கக்கூடிய இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணமா இருந்த ஆல் எஸ்டிசியில் ஒரு மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பா சொல்ல முடியும், பெரிய ஒரு மாற்றம் உங்க எல்லாருக்கும் வரட்டும். இந்த நாள் ஒரு சாதாரண நாளா தயவுசெய்து நினைக்காதீங்க. எந்த முடிவா இருந்தாலும் உள்ள எடுங்க, எடுத்துட்டு எடுக்கிற முடிவை மேக்சிமம் ஒரு கடுகளவு டவுட் இருந்தாலும் நீங்க பிசினஸ் ஆரம்பிக்க வேணாம். ஆனா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எந்த டவுட் இல்லைன்னு உங்களுக்கு கிளியர் ஆகுதுன்னா உடனடியாக என்ன பண்ணுங்க,
இதோட சீனியாரிட்டியாவது பதிவு பண்ணிட்டு இந்த நாள் சுதந்திர நாள்ல நல்ல நாள்ல இந்த பிசினஸ் ஆரம்பிங்க. ஒரு பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும். கண்டிப்பா உங்க எல்லாரோடையும் 24/7 நாங்க எல்லாரும் இருந்து உங்களுக்கான சப்போர்ட்டை பண்ணுவோம்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த அற்புதமான நாள்ல பெரிய ஒரு மாற்றத்தையும் இன்னைக்கு இந்த இடத்துக்கு கொடுத்த அந்த இறைவனுக்கும் நன்றி கூறி முடிச்சுக்கிறோம். ஜெய்ஹிந்த், ஜெய் மயிலாப்பூர். தேங்க்யூ சார். நம்மளுக்காக இவ்வளோ அழகா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சார் ஷேர் பண்ணார் இல்லைங்களா? நம்மளுடைய ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட்டுக்கு உங்களோட